ஜெய் ஸ்ரீராம். கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? நிஜமாவே பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் தாங்க எல்லா நியூ இயரும் வருங்க. நியூ இயர்னு நான் சொன்னால் புரிஞ்சுக்கணும், அது இங்கிலீஷ் நியூ இயர். எப்பயுமே எந்த வருஷமும் கன்னி லக்னத்தில் தான் வரும். சரி, ரைட்டு, சந்தோஷம். ஏன்? அந்த 12 மணிக்கு சூரியன் அங்கே தான் இருப்பார், கன்னி லக்னத்தில் தான் இருப்பார். சரி, ஓகே, அது ஓகே, நல்ல விஷயம். கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் தீரும் 2026. இந்த கடன் பெரிய கஷ்டங்க. மனசில் ஏற்பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை. 100 ரூபா கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவர்களும் உண்டு. ஏன் சார் கடனை பற்றி எங்கள் ராசியில் பேசுகிறீங்க? உங்கள் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால்தான் ஒருத்தனுக்கு கடன் கிடைக்கும், கடன் திருப்பி செலுத்த முடியும். நீங்கள் தான் காலபுருஷனுடைய 6வது ராசி. உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாரும் கடன் வாங்கவும் முடியாது, கடன் கொடுக்கவும் முடியாது. அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆட்களில் முதன்மையாகனவர்கள். வாங்கண்ணே, இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை வேணும், இதுக்கெல்லாம் ஒரு முறைப்படி ஒரு படிச்சிருக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கேரண்டி கையெழுத்து கேட்டு மாட்டிக்கொண்டவர்களில் முதல் பட்டியலில் கன்னிராசிக்காரர்கள். இது வேண்டாம், அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு கன்னிராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் அதிகம். 2026 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். 2 கூடையவன் 4ல் இருந்தாலே வச்சிருக்கிற கொஞ்சம் காசை வச்சு ஒரு வீட்டை வாங்கிருங்க. இது என்னுடைய கருத்து. ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது பணம், 4ஆம் இடம்ங்கிறது வீடு, சுகஸ்தானம். எப்படியா வாழ்ந்தார் இவர் அப்படின்னு கேட்குறதுக்கு அவருடைய வீடு தான் ஒரு காரணம். அந்த வீட்டை பார்த்தாலே நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், நம்ம பெத்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன பொழப்பு சார் பொழைச்சோம், ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி கூட ஒரு வீடு கட்டலைன்னா நம்ம என்ன சார் மனசு கஷ்டம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறத அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகளை இறைவன் தருவார். ஆனால் இந்த வாய்ப்பை இவர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளை தருவார். 7 கூடையவன் 10ல், கொஞ்ச நாள் கழித்து 11ல். 7 கூடையவன் 10ல் இருந்தால் கண்டிப்பாக வியாபாரம், தொழில், கஸ்டமர் டெவலப்மெண்ட். ஒரு தொழிலில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர். என்னதான் நம்ம சிறப்பாக தொழில் செஞ்சாலும் கஸ்டமர் ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கன்னிராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தொழில்களில் இந்த வருடம் கஸ்டமர் ஃபீட்பேக் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த தொழில் செஞ்சாலும் சரி. பலகார கடை வச்சுருந்தாலும் அவர் கடையில் பலகாரம் நல்லா இருக்குங்க, ஒரு இட்லி கடை வச்சுருந்தாலும் அங்கே தேங்காய் சட்னி மட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய தொழிலாளர்களாக, வெற்றியாளர்களாக வருவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு மாநில முதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கன்னிராசியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. மாநில முதல் மதிப்பெண், ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கணித பாடத்தில் துல்லியமான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு உங்களுடைய பிரெயின் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும். இது ரொம்ப நல்ல விஷயம். அரசு துறையில் வேலை பார்க்கும் நபர்கள் பணி முன்னேற்றம், ப்ரொமோஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். அதுக்கெல்லாம் குரு பகவான் 10ஆம் இடத்தில். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 10ல் குரு பதவி பறி போகும். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. தசாபுத்தி சரியாக இருக்கணும். லக்னத்திலேருந்து சனி உங்களுக்கு பார்த்துடுறாரு. அதனால் நீங்கள் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பயந்துருப்பாங்க 10ல் குரு சார் அப்படின்னு. 10ல் குரு இருந்தால் எல்லாருக்கும் பதவி போகாது. சில பேருக்கு ப்ரொமோஷன் வரும், பதவி இடமாற்றங்கள் வரும். அதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்பு அடுத்த லெவல் போகிறதுக்கு, அடுத்த அப்கிரேட் ஆகிறதுக்கு, உங்களுடைய தொழிலாளர் முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக இந்த 2026 வைத்துக்கொள்ளும். திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய அளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிராசிக்காரர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள். அருமையான கோயில். அங்கே தங்க கோபுரத்தை பார்த்துட்டு ராமானுஜரை பார்க்காம வந்தால் கல்யாணம் நடக்காது, வேண்டுனது எதுவுமே நடக்காது. அங்கே ராமானுஜர் உடையாரை பார்க்காம வரக்கூடாது. உடையவரினுடைய திருவடிகளை யார் தரிசிக்கிறாங்களோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ராமானுஜரினுடைய அற்புதமான தரிசனத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடை, குழந்தை பாக்கிய தடை,
திருமண தடை, வீடு வாங்குறதுல தடை, இடம் வாங்குறதுல தடை, எந்த தடை இருந்தாலும் ராமானுஜர் அனுகிரகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நல்ல பலன்களை நடத்தி தருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் ஸ்ரீரங்கம் போகும்போது என்ன சார் வாங்கிட்டு போனோம்? அவருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. துளசி மட்டும் போதும். துளசி வாங்கி பெருமாள் திருவடிகளில் சரணாகதி அடைந்தால் மிகச்சிறப்பான நல்ல பலன்கள் நடைவதற்கு இந்த 2026 வெற்றிகரமான ஆண்டாக 2026 கடைசியில் நான் பலன் சொல்லும்போது சொல்லுவீங்க, ஐயா ஸ்ரீரங்கம் பெருமாள் எங்களுக்கு நல்ல வழிகாட்டினார் என்று. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்களை அடைவதற்கு வாழ்த்துகிறேன்.